ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடர்ந்து நம்ம வந்து சர்ஜரியில் வரக்கூடிய சிம்டம்ஸ் அண்ட் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ தொடர்ந்து கருணக்குட்டம் லைக்கன் பிளானஸ் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு 6 மாசமா இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் எங்க வந்தது? இதுதான் வந்துச்சு. குட் மார்னிங் ஒன்றால் இந்த பேஷண்ட் பாருங்க, கையில ஒரு டார்க் கலரா ஒரு இது இருக்குது. பெரிய எலிவேஷன் இல்லை பாருங்க, ஒரு டார்க் கலரா இருக்கு, டார்க் பர்பிளா இருக்குது அல்லது பிளாக்கா இருக்குது. இந்த லெவல் லீஷன்ஸ் இருக்கு. திருப்புங்க, கையை திருப்புங்க. அது பாருங்க, உள்ள கையில இங்கே இருக்குது. ஆனா முக்கியமான விஷயம், இது வந்து அரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது லைக்கன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். லைக்கன் பிளானஸ் இட்ஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் லைக் சோரியாசிஸ். இவங்க பாருங்க, ஒரு டார்க் பர்பிள் கலரா இருக்கலாம் அல்லது கருப்பு கலரா இருக்கலாம். இது வந்து ஒரு சிலருக்கு ஸ்ப்ரெட் நிறைய இருக்கும், இவருக்கு ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. காமனா ஆக்டினிக் எல்பி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இது பாருங்க, டார்க் கலரா இருக்கு. இது எக்ஸிமாவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, எக்ஸிமால அரிப்பு ஜாஸ்தி இருக்கும், இதுல அரிப்பே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். அரிப்பு இருக்கக்கூடிய எல்பி இருக்குது, அது ஹைப்பர்ட்ரோபிக் எல்பில அரிப்பு அதிகமா இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியான லீஷன் இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து ஆங்கிள் ஜாயின்ல இருந்து நீ ஜாயிண்ட் டு ஆங்கிள் ஜாயின்டும் எல்போ ஜாயிண்ட் டு ரிஸ்ட் வரைக்கும் தான் காமனா இருக்கும். எங்கனாலும் வரலாம் எல்பி. இவருக்கு பாருங்க, உள்ளங்கையிலையும் சைட்ல வந்து டார்சத்துலயும் வந்துருக்கு பாருங்க. கையில உள்ளங்கையில இருக்குது, டார்சத்துல இருக்குது. அரிப்பு இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது லைக்கனிபிகேஷன் இல்லை. இதே மாதிரி லீஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு லைக்கனிபிகேஷன்ஸ் இருக்கும். தொட்டு பார்த்தா ஒரு தடிப்பு தெரியும். இவருக்கு தடிப்பு தெரியல. இது வந்து டிபிக்கல் கேஸ் ஆஃப் எல்பி. இது பாருங்க, ஒரு லைட் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து லீனியர் எல்பின்னு கூட எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது பாருங்க, இந்த இங்க இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு கோடு போட்ட மாதிரி. இது லீனியர் எல்பின்னு சொல்லி நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆக்டினிக் எல்பின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து வழக்கம் போல ஆர்ஜிஎம், பரங்கிப்பட்டி, பலகரை, சங்கு இல்லை அல்லது கொஞ்சம் சிவியரா இருக்கிற பட்சம் சிவனாரம்பரம், ஆறுமுகம் சேர்த்து கொடுக்கலாம். கேப் இல்லாமல் மெடிசன் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ லீனியர் எல்பின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு கையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தனால நமக்கு தெரியும் பல வகையாக இவங்களுக்கு பாவம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலபீஷியா ஏரியாட்டான்னு சொல்லக்கூடியது இந்த பாப்பாவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தலையில் சர்க்கிளாக, ஹெட்டில் ஒரு மாதிரி வித் ஸ்பேஸோட இருக்கு. எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பாமர் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. பாமர் சோரியாசிஸ் பற்றி என்ன சொல்ல வாங்குறாங்க, இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா பாமர் எக்ஸிமா, சோரியாசிஸோ எக்ஸிமாவோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஸோ டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த பேஷண்ட் பாருங்க, பல்மார் எக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி பல்மார் சோரியாசிஸ்னு டயக்னோசிஸ் போட்டிருக்கேன். இது பல்மார், இது பாருங்க, பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் இது உள்ளங்கையில எப்படி லீஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஃபிங்கர்ஸ்ல பாருங்க ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஆக்சுவலா சோரியாசிஸ், பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் உள்ளங்கையிலிருந்து பல்மோ டார்சல் பார்டர் மற்றும் அது ஃபுல்லா நிறைஞ்சு அப்புறம் டிஜிட்டல் இன்வால்மெண்ட்டுக்கு வரணும். இவங்களுக்கு அப்படி இல்லாம இங்க இருந்து இங்க வந்திருக்கு நேரடியா. சிவியர் இச்சிங் இருக்குது பாருங்க, ஃபிஷஸ் இருக்குது. இதனால இது வந்து பல்மார் சோரியாசிஸாக இருக்கலாம் அல்லது பல்மார் எக்ஸிமாவாக இருக்கலாம். பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் உடனே காலில் பார்க்கிறோம். காலகட்டமா காலில் இவங்களுக்கு உள்ளங்கள்ல லீஷன்ஸ் இல்லை. ஆனா போன வருஷம் இந்த பார்டர்ல மீன்ஸ் பிளான் டு டார்சல் பார்டர்ல இவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இது இங்க இருந்ததுதான் சொல்றாங்க. இப்போ சுத்தமா சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. 2 கால்லையுமே அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. பல்மோ டார்சல் பார்டர்லயோ அதே மாதிரி கையில பாத்தீங்கன்னா பல்மோ டார்சல் பார்டர்ல இருக்கும் சோரியாசிஸ். காலில் பாத்தீங்கன்னா பிளான்டோ டார்சல் பார்டர்லயும் உள்ளங்கால்லையும் இருக்கும். காமனா அப்படி இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் இது வந்து பல்மார் எக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ டவுட் இப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா பல்மார் எக்ஸிமாவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா பல்மார் சொரியாசிஸாக இருக்கும் பட்சம் இங்க இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகி அதுக்கு பிறகுதான் டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வரும். இவங்களுக்கு பாருங்க அது இந்த பல்மார் ஏரியாவில் இருக்கிறது ரொம்ப ரெண்டுமே 50-50 தான். இதுதான் இது டயக்னோசிஸ்ன்றது அறுதிட்டு இப்ப சொல்ல முடியல. என்ன பொறுத்தளவுல பல்மார் எக்ஸிமாவா இப்போதைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கலாம் அது. அதனால இப்போதைக்கு என்னுடைய டயக்னோசிஸ் அதுதான். ஆனா 50-50 தான் டயக்னோசிஸ். பல்மார் எக்ஸிமாவாக இருக்கும்போது டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வந்துடும். பல்மார் சொரியாசிஸாக இருக்கும்போது பல்மோ டார்சல் பார்டர்லயும் கை ஃபுல்லா உள்ளங்கை ஃபுல்லா வந்து அப்புறம் டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வரும். கையை திருப்புங்கம்மா, இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை இவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வந்து புறங்கையிலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கன்ஃபார்மா எக்ஸிமா. இவங்களுக்கு இது ரெண்டுமே நம்ம இதா இருக்குது. இப்படி டவுட் வர்ற பட்சம் நம்ம ஸ்கின் ஸ்கிராப்பிங் எடுத்து ஸ்கிராப் பண்ணி எடுத்து பார்த்து பெத்தாலஜிஸ்ட் அனுப்பி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டி இருக்கும். எனிகோ பல்மார் எக்ஸிமாவாக இருந்தாலும் பல்மார் சொரியாசிஸாக இருந்தாலும் சர்வாங்க ரசாயனம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுல முன்னோடு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் திருப்பி வரக்கூடிய ஒரு இயல்புடைய நோய். பல்மார் எக்ஸிமாவாக இருக்கும் பட்சம் நல்ல மருந்துகள் ரச செந்தூரம் பஞ்சபாஷாங்க செந்தூரம் போன்ற மருந்துகள் கொடுத்தால் நிரந்தரமாக சரி செய்து விட முடியும். நம்ம இந்த ரிப்போர்ட்டை பொறுத்து ரிலீஷனை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி ரொம்ப ரேரா 2 டிசீஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கவனத்துக்காக இந்த பேஷண்ட் பாருங்க, இது பல்மார் எக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா பல்மார் சோரியாசிஸ்னு டயக்னோசிஸ் போட்டிருக்கீங்க. இது பல்மார், இது பாருங்க பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் இந்த உள்ளங்கையில எப்படி லீஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஃபிங்கர்ஸ்ல பாருங்க ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஆக்சுவலா சோரியாசிஸ் பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் உள்ளங்கையில இருந்து பல்மோ டார்சல் பார்டர் மற்றும் அது ஃபுல்லா நிறைஞ்சு அப்புறம் டிஜிட்டல் இன்வால்மெண்ட்டுக்கு வரணும். இவங்களுக்கு அப்படி இல்லாம இங்க இருந்து இங்க வந்திருக்கு நேரடியா. சிவியர் இச்சிங் இருக்குது பாருங்க, ஃபிஷஸ் இருக்குது. இதனால இது வந்து பல்மார் சோரியாசிஸாக இருக்கலாம் அல்லது பல்மார் எக்ஸிமாவாக இருக்கலாம். பல்மார் சோரியாசிஸாக இருக்கும் பட்சம் உடனே காலில் பார்க்கிறோம். காலை காட்டுமா, காலில் இவங்களுக்கு உள்ளங்கள்ல லீஷன்ஸ் இல்லை. ஆனா போன வருஷம் இந்த பார்டர்ல மீன்ஸ் பிளான்டோ டார்சல் பார்டர்ல இவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இது இங்க இருந்ததா சொல்றாங்க. இப்போ சுத்தமா சரியாயிருச்சுன்னு சொல்றாங்க. 2 கால்லயுமே அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. பல்மோ டார்சல் பார்டர்லயோ அதே மாதிரி கையில பாத்தீங்கன்னா பல்மோ டார்சல் பார்டர்ல இருக்கும் சொரியாசிஸ். காலில் பாத்தீங்கன்னா பிளான்டோ டார்சல் பார்டர்லயும் உள்ளங்கால்லயும் இருக்கும். காமனா அப்படி இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் இது வந்து பல்மார் எக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ டவுட் இப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா பல்மார் எக்ஸிமாவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா பல்மார் சொரியாசிஸாக இருக்கும் பட்சம் இங்க இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகி அதுக்கு பிறகுதான் டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வரும். இவங்களுக்கு பாருங்க அது இந்த பல்மார் ஏரியாவில் இருக்கிறது ரொம்ப ரெண்டுமே 50-50 தான். இதுதான் இது டயக்னோசிஸ்ன்றது அறுதிட்டு இப்ப சொல்ல முடியல. என்ன பொறுத்தளவுல பல்மார் எக்ஸிமாவா இப்போதைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கலாம் அது. அதனால இப்போதைக்கு என்னுடைய டயக்னோசிஸ் அதுதான். ஆனா 50-50 தான் டயக்னோசிஸ். பல்மார் எக்ஸிமாவாக இருக்கும்போது டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வந்துடும். பல்மார் சொரியாசிஸாக இருக்கும்போது பல்மோ டார்சல் பார்டர்லயும் கை ஃபுல்லா உள்ளங்கை ஃபுல்லா வந்து அப்புறம் டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வரும். கையை திருப்புங்கம்மா, இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை இவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் இன்வால்மெண்ட் வந்து புறங்கையிலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கன்ஃபார்மா எக்ஸிமா. இவங்களுக்கு இது ரெண்டுமே நம்ம இதா இருக்குது. இப்படி டவுட் வர்ற பட்சம் நம்ம ஸ்கின் ஸ்கிராப்பிங் எடுத்து ஸ்கிராப் பண்ணி எடுத்து பார்த்து பெத்தாலஜிஸ்ட் அனுப்பி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டி இருக்கும். எனிகோ பல்மார் எக்ஸிமாவாக இருந்தாலும் பல்மார் சொரியாசிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து தரவிலேருந்து வரவங்களுக்கு பிளான்டர் சொரியாசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மோஸ்ட்டாக பாமர் சொரியாசிஸ் இருக்காங்க. பட் மோஸ்ட் அது பாமர் சொரியாசிஸ் எக்ஸிமாவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மூலமாக. அதுக்கப்புறமேட்டு தூத்துக்குடியிலேருந்து வந்தவங்க கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா சொரியாட்டிக் லீஷன்ஸ் இருக்குது. சொரியாசிஸ் மாதிரி அது எக்ஸிமா லீஷன்ஸ் ஆன் லெஃப்ட் ஆக்சிலரி ரீஜியனில் லெஃப்ட் ஆக்சிலரி கடைசி பக்க ரீஜியன்ஸில் இருக்குது. டயக்னோசிஸ் என்னென்னா ஃப்ளெக்ஸா சொரியாசிஸ் ஒரு சொரியாசிஸ் இன்வர்சஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது சொரியாசிஸ் இருக்கும்.
ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது சொரியாசிஸ் டிசீஸ் இருக்கும், இல்லைன்னா சொரியாசிஸ் இன்வர்சஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சொரியாசிஸ் என்ன, கை இடுக்குகள் கடைசிகளில் தெரிவது ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் ஆர் சொரியாசிஸ் இன்வர்சஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது சொரியாசிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அல்லது ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சொரியாசிஸ் இன்வர்சஸ்ன்னு சொல்லக்கூடியதும் கூட ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். சொரியாட்டிக் லீஷன்ஸ் லெஃப்ட் ஆக்சிலரி ரைட், அது லெஃப்ட் ஆக்சிலரி ரீஜியனில் இருக்குது. டயக்னோசிஸில் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸாக இருக்கலாம், அது ஒரு சொரியாசிஸ் நோயாக இருக்கலாம், தொடர்ந்து வரும், அல்லது சொரியாசிஸ் இன்வர்சஸாக இருக்கலாம், எக்ஸிமாவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. எக்ஸிமாவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஃப்ளெக்ஸார் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அது கிடையாது. இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸும் கிடையாது. டயக்னோசிஸ் சொரியாட்டிக் லீஷன்ஸாக இருந்தால் அது டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸாக இருப்பாங்க. அது சொரியாசிஸே கிடையாது, இது எக்ஸிமா வகையை சேர்ந்தது. அப்படின்ட்டு இதை பற்றி இந்த சொரியாட்டிக் லீஷன்ஸ் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் இது ஒரு சொரியாசிஸ்னால சொரிஞ்சு வரக்கூடிய லீஷன் தான். லெஃப்ட்டு ஆக்சிலரி ரீஜியனில் இருக்க ஆக்சிலாவில் நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சிலரி ஆம்பிட்டில் சொரியாட்டிக் லீஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் ஆர் or psoriasis இதை ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ்னு சொல்லுவாங்க, ஆர் இந்த சொரியாசிஸ் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா இது சொரியாசிஸ் இன்வர்சஸ்னு சொல்லுவாங்க. சொரியாசிஸ் தான், பட் அது சொல்லுவாங்க, இல்லைன்னா சொரியாசிஸ்லேயே இன்வர்சஸாக இருக்குது சொல்லுவாங்க, இல்லைன்னா சொரியாசிஸ்லேயே இன்வர்சஸாக இன்வெர்ட் ஆகி இருக்கு. ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடிய ரீஜியன்ஸில் இருக்குது, இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸ்னு சொல்லக்கூடியது. ஒரு சொரியாசிஸ் ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் சொல்கிறாங்க, இல்லைன்னா சொரியாசிஸ் சொரியாட்டிக் லீஷன்ஸ் லெஃப்ட் ஆக்சிலரி ரீஜனில். டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது சொரியாசிஸ், இல்லைன்னா இந்த சொரியாசிஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடிய ரீஜியனில் இருக்குது இந்த சொரியாசிஸ், இல்லைன்னா இந்த சொரியாசிஸ் இன்வர்சஸ்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு சொரியாசிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளெக்ஸார் சொரியாசிஸ் இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸ்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன் இல்லை சொரியாசிஸ் இன்வர்சஸ் சொல்லக்கூடிய ரீஜன். உலக வெண்படி
விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சித்தா காலேஜில். பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ இப்படியாக தென் உலக வெண்புலி நோய் தின விழிப்புணர்வு பேரணி. உலக வெண்புலி நோய் தின விழிப்புணர்வு பேரணி வேர்ல்டு விட்டிலிகோ டே நடைபெற்றது அற்புதமாக. அவேர்னஸ் ரேலி ஜூன் 2025 நடந்துச்சு. சித்தார்த்தையன் தோல் மருத்துவ தயாரிச்சின சித்த மருத்துவ கல்லூரி மருத்துவம் பாளையங்கோட்டையில் 627-002 சிவசித்தர் கிட்ட இருந்து இந்த போட்டோ. அரங்கம் திரட்டுமே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு அல்சர் மாதிரி இருக்குது. இது என்ன அல்சர்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் அல்சர், வெரிகோசிஸ் ஆஃப் வெயின் தொடர்ந்து வரக்கூடியது. வெரிகோசிஸை தொடர்ந்து வரக்கூடியது டிசீஸ் ஆஃப் வெயின்ஸில் வீனஸ் அல்சர்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக இருந்தால் வட்ட இது அப்படி இருந்துச்சுன்னா அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லக்கூடியது. அலோபீஷியா ஏரியாட்டா தான் சர்க்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்குது. இது டீனியா க்ரூரிஸ்னு சொல்லக்கூடியது. ப்ராமினன்ட் பார்டர்ஸ், ஆனால் உள்ள பாருங்க அவ்வளோ வந்து சென்ட்ரல் கிளியரிங் பார்டர்ஸ் ப்ராமினன்ட்னு சொல்லுவாங்க. டிபிக்கல் கேஸ் ஆஃப் டீனியா க்ரூரிஸ். காலில் காட்டுங்க, வேற எங்கெங்க இருக்குது காலை காட்டுங்க. பாருங்க இதுல பார்டர்ஸ் உங்களுக்கு தெரியுது. அங்கிருந்து கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கால் இது காட்டுங்க. டிபிக்கல் கேஸ் ஆஃப் டீனியா க்ரூரிஸ். மார்னிங் ஒன்று இந்த பேஷண்ட் பாருங்க பார்டர்ஸ் ஆகலாம் ப்ராமினன்ட் பார்டர்ஸ், ஆனால் உள்ள பாருங்க அவ்வளோ வந்து சென்ட்ரல் கிளியரிங் பார்டர்ஸ் ப்ராமினன்ட்னு சொல்லுவாங்க. டிபிக்கல் கேஸ் ஆஃப் டீனியா க்ரூரிஸ். காலில் காட்டுங்க, வேற எங்கெங்க இருக்குது காலை காட்டுங்க. பாருங்க இதுல பார்டர்ஸ் உங்களுக்கு தெரியுது. அங்கிருந்து கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கால் இது காட்டுங்க. டிபிக்கல் கேஸ் ஆஃப் டீனியா க்ரூரிஸ். மார்னிங் ஒன்று இந்த பேஷண்ட் பாருங்க பார்டர்ஸ் ஆகலாம் ப்ராமினன்ட் பார்டர்ஸ், ஆனால் உள்ள பாருங்க அவ்வளோ வந்து சென்ட்ரல் கிளியரிங் வந்து கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கால் இது காட்டுங்க. டிபிக்கல் கேஸ் ஆஃப் டீனியா க்ரூரிஸ்.
டீனியா க்ரூரிஸ் பற்றி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ப்ராமினன்ட் பார்டர்ஸும் சென்ட்ரல் கிளியரிங்கும் இருக்கனால இது டீனியா க்ரூரிஸ். நெக்ஸ்ட்டு கருங்குளத்துலேருந்து வந்தவருக்கு என்னது மரு வெறுக்கா வல்கேரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட காஸ்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தோன்னா வெறுக்கா வல்கேரிஸ் மருவோட காஸ்டிவ் ஏஜென்ட் என்னன்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னு சொல்லக்கூடியது. ஹியூமன் பேப்லோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய காஸ் ஆகுது. ஹியூமன் பேப்லோமா வைரஸால் காஸ் ஆகுது. வெறுக்கா வல்கேரஸ்ன்னு சொல்லக்கூடியது ஹியூமன் பேப்லோமா வைரஸால் காஸ் ஆகுது. கருங்குளம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்களுக்கு டயக்னாசிஸ் என்னென்னா இந்த மருவை வந்து வெறுக்கா வல்கேரஸ்ன்னு சொல்கிறோம். இதில் காஸ்டிவ் ஏஜென்ட் வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த மரு வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னால் வருது. பாருங்க ஹாட்டின் ஷேப்பில் இருக்குது. மரு வெறுக்கா வல்கேரஸ் ஹியூமன் பேப்லோமா ஹெச்பிவி ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னால வருது. வெறுக்கா வல்கேரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்லோமா வைரஸால காஸ் ஆகுது. மதுமேக நோய், டயபிட்டிஸ் மெலிட்டஸ், மதுமேக புண், டயபிட்டிஸ் அல்சர், சிலிப்புண் பற்றி பார்க்கலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா புழுவெட்டு தைலம் வந்து இவருக்கு வந்து அலோபீஷியா டோட்டாலிஸ்ன்னு சொல்லக்கூடியது. கம்ப்ளீட்டாக மண்டை ஃபுல்லாக இவருக்கு வந்து ஒரு சொட்டு கூட முடி கிடையாது. டோட்டலாக பால்டாக இருக்கார். அலோபீஷியா டோட்டாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையால் பாதிக்கப்படுறாரு. இதுக்கு வந்து புழுவெட்டு தைலம்னு சொல்கிறது நம்ம வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணலாம். புழுவெட்டு தைலம் வந்து இந்த அலோபீஷியா டோட்டாலிஸ் வெளிப்பாக அலோபீஷியா ஏரியாட்டவில் பயன் தரும். அலோபீஷியா டோட்டாலிஸ் அலோபீஷியா யூனிவர்ஸ் சிறந்த பயன் அளிக்காது. ஏரியாட்டுக்கு வேணால் புழுவெட்டு தைலம் யூஸ் பண்ணி ஒரு கியூர் பார்க்கலாம். பட் அலோபீஷியா டோட்டாலிஸ்க்கும் அலோபீஷியா யூனிவர்சலிஸ் டோட்டாலிஸ்னால் மண்டை ஃபுல்லாக இருக்காது, யூனிவர்சலிஸ்னால் பாடி ஃபுல்லாக இருக்காது, அலோபீஷியா வட்டமாக முடி இருக்காது. இந்த புழுவெட்டு தைலம் வந்து அலோபீஷியா ஏரியாட்டுக்கு பதில் அளித்தாலும் டோட்டாலிஸ்க்கும் யூனிவர்சலுக்கும் பயனளிக்காது சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டோட்டாலிஸ்க்கும் யூனிவர்சலுக்கும் கருங்கோழி சூர்ணமும் பஞ்சபாடானம் முயற்சி செய்யலாம். உறுதியாக சரி பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் வந்து இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், கருங்கோழி சூரணமும் பஞ்சபாடானமும் யூஸ் பண்ணலாம். கருங்கோழி சூரணம்னு சொல்லக்கூடியதும் கருங்கோழி சூரணம்னு சொல்ல எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாமே நமக்கு இருக்குது. கருங்கோழி சூரணமும் பஞ்சபாடான செந்துரம் அது வந்து முயற்சி செய்யலாம், ட்ரை பண்ணலாம். பட் கன்ஃபார்மாக இது மூலமாக வரலாம் சொல்ல முடியாது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கதையில் இப்போ முடியல, அவருக்கு வயசு 18, சுடலை
என்கிற சுரேஷ் அவர் பேரு. இப்போ டோட்டலா ஸ்கேல்ப்ல முடி சுத்தமா இல்லை, ஆக்சிலால முடியல, ஜெனட்டாலியால முடியல, புருவம் மீசைலாம் அவருக்கு இருக்குது. ஆரம்பத்துல அலோபேசியா ஏரியாட்டா அப்படின்னு சொல்லி புழுவட்டு ஆரம்பிச்சிருக்குது. ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பிறகு அது படிப்படியா டெவலப் ஆகி தலை ஃபுல்லா இல்ல, ஜெனட்டாலியா இல்ல, ஆக்சிலால இல்ல, கை கால எல்லாம் முடியல தம்பி, உடம்புல எங்கேயுமே இல்ல, புருவமே மீசை மட்டும்தான் இருக்குது. அப்போ கை கால் எங்கேயுமே உடம்புல, கையில கால எங்கேயுமே இல்ல. அப்போ அலோபேசியா ஏரியாட்டான்ற லெவல்ல இருந்து அலோபேசியா டோட்டாலிஸா கன்வெர்ட் ஆயிருக்குது. இப்ப புருவமும் ஐப்ரோஸ்லயும் இல்ல, டோட்டலா இல்லைன்னா அது அலோபேசியா யூனிவர்சாலிஸ். இப்ப அவருடைய டயக்னோசிஸ் அலோபேசியா டோட்டாலிஸ், புழுவட்டோடைய தீவிர நிலை. இது முழு ரீசன் வந்து இதுக்கு வந்து அந்த ஹேர் ரூட், ஹேர் ஃபாலிக்கலுக்கு அகென்ஸ்டா ஆன்டிபாடிஸ் வந்து அது வந்து அழிச்சிருது ஹேர் ஃபாலிக்கல். அதுதான் இதுடைய ஹேர் ரூட் அழிச்சிருது. அதுதான் இந்த இது காரணம். புழுவட்டு இதுல ஆரம்ப கட்டமா இருக்கும்போது நம்ம நல்ல விதமா ட்ரை பண்ணலாம். புழுவட்டு தைலம் என்ற ப்ராசஸ் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க. புழுவட்டு தைலம் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணும்போது உள்ளுக்குள்ள வந்து சங்கு, பற்பம், பலகரை, பரங்கிப்பட்டை சூர்ணம் இந்த மருந்துகளை கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமாக நம்ம பார்த்தோம். அலோபேஷியா இவருக்கு வந்து தலையில், ஆம்பட்டில், ஜெனிட்டாலியா மற்றும் கை காலில் முடி இல்லை. ஆனாலும் ஸ்டில் இதை வந்து அலோபேஷியா டோட்டாலிஸ்ன்னு தான் சொல்கிறோம், யூனிவர்சலிஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து முஸ்டாச்சும் ஐப்ரோவும் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அற்புதமான மெடிசன் செய்கிறாங்க. என்ன மெடிசன், எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். 3 பானையை கவுத்தி வச்சு பரங்கிப்பட்டை ரசாயனம் செய்கிறாங்க. பரங்கிப்பட்டையும் ரசம் போன்ற மருந்துக்களை கொண்டு, இல்லைன்னா இது சீனா பாவு ரசாயனம்னு சொல்லுவாங்க. பரங்கிப்பட்டை ரசாயனம் வந்து பரங்கிப்பட்டை சீனா பாவுன்னு சொல்றதுனால இது வந்து சீனா பாவு ரசாயனம்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் எதில் பார்க்க முடியும்னா போகர் 700ல பார்க்க முடியும். அனைத்து தோல் நோய்களுக்கான சிறந்த மருந்து சீனா பாவு ரசாயனம். எல்லா ஸ்கின் டிசீசஸ்க்கான பெஸ்ட் மருந்துனா எதுனா அப்படின்னா சீனா பாவு ரசாயனம். எல்லா ஸ்கின் டிசீசஸ்களுக்கான பெஸ்ட் மெடிசன் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லா ஸ்கின் டிசீசஸ், ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ்க்கும் தோல்களுக்கான பெஸ்ட் மெடிசன் வந்து தோல் நோய் அப்படின்னாலே பரங்கிப்பட்டை ரசாயனம் கொடுத்தா நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து சரியாகும். இது எப்படி ஈஸியாக அழகாக செய்யலான்னு பார்க்கலாம். சிறந்த மருந்து பரங்கிப்பட்டை ரசாயனம்னு சொல்லக்கூடியது. இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த தான் பரங்கிப்பட்டை ரசாயனம்னு சொல்லக்கூடிய சீனப்பாவு ரசாயனத்துக்கான ஒரு சட்டி. மேல பாருங்க ஒரு சட்டி, மொத்தம் 3 சட்டி இருக்கு. 3 சட்டிக்கு எப்படி சீலமன் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சட்டிக்கும் சீலமன் பண்ணி மேல் சட்டியோடைய மூடியில ஒரு மண் மூடி, அதை வந்து வலுவா சீலை பண்ணி அந்த சீலை எப்படி கீழே கொண்டு போங்க பாருங்க. அது ஒவ்வொன்றுக்கு இடையில ஜாயின் எப்படி பாருங்க. இதை நீங்க ஜாயின் போட்டு போடலாம் அல்லது தனித்தனியாகவும் போடலாம். ஜாயின் போட்டு போடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், தனித்தனியாகவும் போடலாம். பரங்கிப்பட்டை ரசாயனம். இதுல பாருங்க, மேல வந்து மேல் சட்டியில ஃபர்ஸ்ட் சட்டியில வசம்பு, பச்சை வசம்பு, ஓமம், கலப்பை கிழங்கு 3 இருக்குது. நடு சட்டியில கந்தகம் இருக்கு, சுத்தி செய்த கந்தகம். கீழே இருக்கிற சட்டியில சீனப்பாவு என்று சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை, தோல் சீவிய சுத்தி செய்த பரங்கிப்பட்டை இருக்கு. இதுதான் இது புட வைக்கும் போது கீழ் சட்டி மட்டும் பூமிக்குள்ள புதைச்சு வச்சு மேல இருக்கிற 2 சட்டியும் பாத்தீங்கன்னா வரட்டி படுற மாதிரி வைக்கணும். இது பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மேல இருக்கிற 2 சட்டியும் கருப்பா இருக்கு பாருங்க. இது வந்து தீப்பட்ட சட்டி. கீழே உள்ளது அது ஆக்சுவலா பழைய சட்டி மாத்திருக்கு, புது சட்டி போட்டிருக்கு. இருந்தாலும் அது வந்து கீழே இருக்கிற சட்டிக்கு தீப்படாது. மேல இருக்கிற 2 சட்டியும் வரட்டி வச்சு கவர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வரட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 முதல் 400 வரட்டி வைக்க வேண்டியிருக்கும்.
250 சாதாரண ஒரு பரோட்டா சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 300 வரட்டி வச்சு ஒரு குடம் எடுக்க வேண்டியிருக்கும். கீழ் சட்டியில் தீ படக்கூடாது, அது பூமிக்குள்ளே போயிடணும். இதுதான் அதனுடைய மெத்தட். இதை நீங்க ஜாயின் போட்டு போடலாம் அல்லது தனித்தனியாகவும் போடலாம். ஜாயின் போட்டு போடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், தனித்தனியாகவும் போடலாம். பரங்கிப்பட்டை ரசாயனம். இதுல பாருங்க, மேல மேல் சட்டியில ஃபர்ஸ்ட் சட்டியில வசம்பு, பச்சை வசம்பு, ஓமம், கலப்பை கிழங்கு 3 இருக்குது. பச்சை வசம்பு, நடுவு சட்டியில கந்தகம் இருக்கு, சுத்தி செய்த கந்தகம். கீழே இருக்கிற சட்டியில சீனப்பாவு என்று சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை, தோல் சீவிய சுத்தி செய்த பரங்கிப்பட்டை இருக்கு. இதுதான் இது புட வைக்கும் போது கீழ் சட்டி மட்டும் பூமிக்குள்ள புதைச்சு. ஸோ இது எப்படி நம்ம புடம் போடுறோன்னு பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சட்டியில் ஓமம், வசம்பு, ஓமம், வசம்பு, கலப்பை கிழங்கு வைக்கிறாங்க. செகண்டில் கந்தகம், சுற்றி சேர்ந்த கந்தகம் வைக்கிறாங்க. லாஸ்ட் சட்டியில் பரங்கிப்பட்டை, சீனாபாவுன்னு சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டையை வைக்கிறாங்க. ஸோ இதுதாங்க அதோட முறை. ஃபஸ்ட்டு சட்டியில் வசம்பு, ஓமம், அப்புறமேட்டு கலப்பை கிழங்கு, வசம்பு, ஓமம், கலப்பை கிழங்கு வைக்கிறாங்க. செகண்டில் சுத்தி செய்த கந்தகம் வைக்கிறாங்க. தேர்ட் பானையில், லாஸ்ட் பானையில் பரங்கிப்பட்டை, சீனாப்பாவை வச்சு இப்படியாக நம்ம சீனாப்பாவு ரசாயனம் சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை ரசாயனம் அழகாக செஞ்சு எடுக்கிறாங்க. புகரையால் நூறில் இதுக்கான ஆதாரம் இருக்குது. இது அனைத்து தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்து சீனாப்பாவு ரசாயனம்னு நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் சோரியாசிஸ். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இவங்களுக்கு காலில் நம்ம என்ன பார்க்க முடியுது, இவங்களுக்கு சொரியாசிஸ் பார்க்க முடியுது. கை இடுக்கல்கள்லையும் இவங்களுக்கு வீங்கி சொரியாசிஸ் காணப்படுகிறது. சொரியாசிஸ் மாதிரி சொரியாட்டிக் லீஷன்ஸ் பார்க்க முடியாது. சொரியாசிஸ் வித் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இவங்களுக்கு இருக்குது. காலாஞ்சக வாதம்னு சொல்லக்கூடியது. காலாஞ்சகவாதம்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு இருக்கு. சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ல காலாஞ்சகவாதம். காலாஞ்சகவாதம் இருக்கு இவங்களுக்கு. காலாஞ்சகவாதம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சொரியாசிஸ் தாத்துட்டு சேர்ந்திருக்கனால அதுக்கு காலாஞ்சகவாதம். காலாஞ்சகவாதம் இவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுக்கு எப்படி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? கனகலிங்க கற்பூர மெழுகு கொடுக்கலாம். 1 கிராம் ட்வைஸ் வித் சீனாப்பாவு குடி பரங்கிப்பட்டை குடிநீரோட சேர்த்து 6 நாளைக்கு கடும் பத்தியமாக இருந்து கொடுக்கணும். அப்புறம் 7th 8th 9th டேஸ் பத்தியம் முறிப்பு 3 நாள் ஓமப்பால் வச்சு குளியல் எடுக்கணும். அப்புறம் 10ஆம் 16ஆவது நாள் ஆக 7 நாள். ஃபஸ்ட்டு 6 நாள், அப்புறம் 3 நாள், அப்புறம் 7 நாள். 6 நாள், 3 நாள், 7 நாள் ஆக 16 டேஸ் வருது. பத்திய முறிப்புக்கு ஓமப்பால் குளியல் செய்யணும். கனகலிங்க கற்பூர மெழுகுக்கு சீனாப்பாவு குடிநீரை செய்யலாம். 6 நாள் கொடுக்கலாம். கடும் பத்தியமாக இருந்து கொடுக்கலாம். 7th 8th 9th டே பத்திய முறிப்புக்கு ஓமப்பால் குளியல் செஞ்சு
ஓமப்பால் குளியல் செஞ்சு நம்ம குடிக்க வைக்கலாம். அப்புறம் 10லேருந்து 16ஆம் நாள் வந்து பத்தியம் இல்லாத மருந்துகள் கொடுக்கலாம். பத்திய முறிப்புக்கு ஓமப்பால் குளியல் செய்யலாம் நாம். அதுக்கப்புறமேட்டு 10லேருந்து 16ஆம் நாள் வந்து பத்தியம் இல்லா மருந்துகள் கொடுக்கலாம். பத்திய முறிப்புக்கு வந்து பத்தியம் இருக்கும், கடும் பத்தியம் இருக்கும். அந்த பத்தியம் முறிக்கிறதுக்காக ஓமப்பால் குளியல் எடுக்கிறோம். அப்புறம் மறுபடியும் பத்தியம் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் லைக் RGM 1/2 கிராம் ட்வைஸ் BD, அப்போ வாதராட்சதன் மாத்திரை RGM, ரசகந்தி மெய்கு இதெல்லாம் கொடுக்கலாம். இது மறுபடியும் 3 முறை தொடர்ந்து இந்த மாதிரி 6 நாள் 3 நாள் 7 நாள் 16 நாள் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். 48 நாள் 1 மண்டலம் வந்து உட்கொள்ளவும் சாப்பிட்டுட்டு வருவோம். இம்மருந்து வந்து காலாஞ்சகவாதத்துக்கு, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த மருந்து வந்து காலாஞ்சகவாதம் சொல்லக்கூடிய சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகலிங்க கற்பூரமில்கம் 1 கிராம் சீனா பாவுக்குடி நீரோட கொடுக்கணும் பழம்பத்தியமாக. அப்புறமேட்டு பத்திய முறிப்புக்கு ஓமப்பால் குளியலும். அப்புறம் 10லேருந்து 16 நாள் பத்தியம் இல்லா மருந்துகளான RGM, வாதராட்சதன் மாத்திரை இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். இதே முறைப்படி 3 டைம்ஸ் தொடர்ந்து கொடுத்தாலே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த மருந்து காலாஞ்சகவாத சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு சிறப்பானதாக இருக்கும். சொரியாசிஸ் வித் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் வித் ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இது வந்து காலாஞ்சகவாதம்னு சொல்லக்கூடியது. அடுத்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன இதுதான் வந்து இந்த சொரியாட்டிக்கும் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் சேர்ந்துக்கா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா க்ரானிக்கான எக்ஸிமா இருக்குது, ப்ளஸ் அவருக்கு டீனியா க்ரூரிஸும் இருக்குது. ஆலங்குளத்துலேருந்தோ வராங்க. க்ரானிக்காக எக்ஸிமா ப்ளஸ் டீனியா க்ரூரிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. என்ன கேஸ்னு பார்ப்போம். குட் மார்னிங். ஒன்றுந்தால் இந்த பேஷண்ட் பாருங்கள், இச்சிங் சிவியராக இருக்குது காலில். இது வந்து ஹைப்பர் செக்மெண்டேஷன் இருக்குது. இது மேலே வந்து ஒரு வெள்ளையா இருக்கிறது வந்து ஒரு சிங்க் ஆயின்மெண்ட் ஒன்று போட்டுருக்காரு அவர், அதனால இது வெள்ளையா இருக்குது. அதர்வைஸ் கால் ஃபுல்லாக ஹைப்பர் செக்மெண்டேஷன் அரிப்போடு சேர்த்து இருக்குது. இங்க பாருங்க டார்சத்தில் இருக்குது ஃபுல்லா, இந்த பக்கம் இருக்குது பாருங்க. இந்த கால் காட்டுங்க, சிம்மெட்ரிக்கல் பிரசன்டேஷன் இருக்குது. இச்சிங் சிவியரா இருக்குது. அது உங்களுக்கு ஆக்சுவலாக சிங்க் ஆயின்மெண்ட் போடாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். இருந்தபோது இந்த மாதிரி பேசிட்டு வரும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுதான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்க, இது எல்லாமே இருக்குது. சிவியர் இச்சிங் இருக்குது. இது எல்லாமே கிரானிக் எக்ஸிமா இருக்குது. வயிற்று மீறிய காட்டுங்க. இது பாருங்க, இது வந்து டீனியா க்ரூரிஸ் வந்து இது இதனுடைய கேரக்டர் பாருங்க. இது வந்து க்ரூரிஸுக்கான கேரக்டர் இல்லாம ஃபுல்லா ஹைப்பர் பிக்மெண்டேஷனா மாறிடுச்சு. அப்படின்னா எக்ஸிமாவாக இதுவும் கன்வெர்ட் ஆகிட்டுதுன்னு அர்த்தம். 2 இடத்துல உங்களுக்கு இது வந்து அது எக்ஸிமா, கிரானிக் எக்ஸிமா, இது வந்து டீனியா க்ரூரிஸ். ஆனா டீனியா க்ரூரிஸோட கேரக்டர் மாறி இதுல வந்து எக்ஸிமாவா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 2 டிசீஸ் கம்பைன் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க மருந்துகள்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த மருந்துகளில் தொடர்ந்து ரொம்ப நாள் வழங்க வேண்டியிருக்கும். RGMனா ஒரு 20 நாள் கொடுத்துட்டு ஒரு 1 வாரம் கேப் விட்டுட்டு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். பெருமருந்துகள் உங்க கையில இருந்தா ரசச்செந்தூரமோ சர்வாங்க ரசாயனமோ மிகச்சிறந்த ரிசல்ட் இருக்கும். எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ண சொல்லணும். இந்த பேஸ்ட் கண்டிப்பா ரப் பண்ணுவாங்க, அதாவது கால் மேல கால் வச்சு தேய்க்கிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து தேய்ப்பாங்க, கட்டை, ஸ்கேலு, ஏதாவது சீப்பு, ரம்பம், அப்படி ஏதாவது ஒண்ணு வச்சு தேய்ச்சி விடுவாங்க. இச்சிங் வந்து அவங்களுக்கு இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி பண்ண இன்னும் கூடும் அதிகமா. அதனால அந்த பேஷண்ட்டுக்கு, எக்ஸிமா பேஷண்ட்டுக்கு மறக்காம நீங்க தேய்க்க கூடாது, டோன்ட் ரப் அப்படிங்கறத நீங்க சொல்லி அனுப்பணும். கரப்பான் பண்ணங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ண சொல்லணும்.
ஸோ நம்ம பார்த்த மாதிரி தேய்க்காதீங்க, அப்புறம் கரப்பான் பண்ணவங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா க்ரானிக் எக்ஸிமா காலில் இருக்க வெயிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீனியா க்ரூரஸ் வந்து எக்ஸிமாவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது கம்பைண்டாக ஒரு டிசீஸ் நம்மளால பார்க்க முடியும். க்ரானிக் எக்ஸிமா டீனியா க்ரூரஸ்க்கு டீனியா க்ரூரஸ் ஹேஸ் பீன் கன்வெர்டட் டு எக்ஸிமா. நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா early விட்டிலிகோட சிம்டம்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஃபுல் விட்டிலிகோவாக இருக்குது மாறுறதுலேருந்து நம்ம தடுக்கலாம். வெண்புள்ளிகள் எப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சின்லேயும் நம்ம ஃபோர்ஹெட்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் க்ரானிக் எக்ஸிமா டீனியா க்ரூரஸில். க்ரானிக்காக ஒரு எக்ஸிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் இவங்களுக்கு வந்து க்ரானிக்காக எக்ஸிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் இவங்களுக்கு டீனியா க்ரூரஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. earlier vitiligo இவங்களுக்கு வந்து கன்னத்துலையும் நெற்றி பகுதிகளையும் இவங்களுக்கு விட்டிலிகோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் பேட்சஸ். அப்புறம் இங்கே உழக்குடியிலேருந்து வந்தவங்களுக்கு டீனியா வர்சிகுலர் இருக்கக்கூடிய ஒயிட் பேச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கண்டிஷன் ஆஃப் irregular menstruation since past 2 years, obesity, PCOS since past 1 year, suggested thyroid normalcy. இவங்களுக்கு டீனியா வர்சிகுலர் என்ன ஹைப்போபிக்மெண்டேஷன் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டீனியா வர்சிகுலர். இவங்களுக்கு irregular menstruationும் இருக்குது. கடந்த 2 வருஷங்களாக இவங்க ஒபிசிட்டியாக இருக்காங்க. PCOS வந்து கடந்த 1 வருடமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து சஜஸ்டட் தைராய்டு நார்மல்சி, தைராய்டு ப்ராப்ளம்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லணும். தைராய்டு ப்ரொஃபைல், தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. இவங்களுக்கு நல்ல சுகம் இறைவன் கட்டளையிடுமாறு நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக மூவ் பண்ணுவோம். அடுத்ததாக என்னன்னா சுத்தமல்லேருந்து வந்தவங்களுக்கு க்ரானிக் எக்ஸிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. காலில் இப்படிப்பட்ட லீஷன்ஸ், கொடிய லீஷன்ஸ், புண்கள், அழுகின நிலை இருக்குது. இதை குறித்து மேலும் பார்க்கலாம் அப்படின்னா ILVEN சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடெமல் நர்வஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஒரு லீனியர் லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து நான் சேஞ்ச் டு ரியாக்டிவ். இது வந்து இப்போது இன்ஃப்ளமேட்ரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ்ன்னு சொல்லக்கூடியது, இல்லை லீனியராக இருக்கக்கூடிய லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து ரியாக்டிவ் எக்ஸிமாவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நவ் சேஞ்ச் டு ரியாக்டிவ் எக்ஸிமா, சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ். இது வந்து ரியாக்டிவ் எக்ஸிமா, ரியாக்ட் ஆகக்கூடிய நவ் சேஞ்ச் டு ரியாக்டிவ் எக்ஸிமாவா இப்போ என்னன்னா இது ரியாக்டிவ் எக்ஸிமாவா மாறிடுச்சு. சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ் லீனியர் லைக்கன் பிளானஸாக இருந்தது, இப்போ ரியாக்டிவ் எக்ஸிமாவாக மாறிடுச்சு. இது சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ILVEN சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ்ன்னு சொல்லக்கூடியது லீனியர் லைக்கன் பிளானஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ், இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ், இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ், இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடமல் நர்வஸ்ன்னு சொல்கிறது. இல்லைன்னா லீனியர் லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது உங்களுக்கு.
லீனியராக ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு லைக்கின் பிளானஸ் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு இந்த லீனியர் பிளானஸ் ரியாக்டிவ் எக்ஸிமாவாகவே மாறிடுச்சு. இது சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸோ டயக்னோசிஸ் வந்து IL-11 சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி லீனியர் வெரிகோசல் எபிடர்மல் நர்வஸ் இல்லை லீனியர் லைக்கன் பிளானஸ் சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடர்மல் நர்வஸ், இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடர்மல் நர்வஸ் இல்லைன்னா லீனியர் லைக்கன் பிளானஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரியாக்டிவ் எக்ஸிமாவாக மாறிடுச்சு. நான் சேஞ்ச் ரியாக்டிவ் எக்ஸிமாவாக மாறிடுச்சு. இது சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக இருக்கணும்னு சொல்லலாம். சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஆழமாக பார்க்கலாம். இந்த எல்லோ கலராக மார்க் பண்ணிட்டு பாருங்க, அந்த இடத்துல ஒரு டார்க்காக ஒரு லைன் போட்ட மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலராக ஒரு ஒரு லைக்கண்ட் லீஷன் இருக்குது. அது வந்து சில சமயங்கள் இச்சிங் இருக்குது. அதுக்கு பிறகு கிரேட் 2ல ஒரு இடத்துல ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கருப்பு கலராக கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ பெரிய லெங்க்த்தாக இருக்குதுன்னு ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் லெங்க்த் உள்ள அது மட்டும்தான் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு லைட்டாக இச்சிங் பெரிய லெவலில் இல்லை, அதுதான் முக்கியமான ஃபைண்டிங். கிரேட் 2ல லேசாக இச்சிங் இருந்திருக்கு. இந்த லீஷன் அதாவது இந்த மீடியல் மேலிகுலஸ்க்கு மேலே ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனில் எதுவுமே இல்லை. இந்த கண்டிஷனில் இது வந்து IL-1 என்று மேலே நம்ம டயக்னோசிஸ் போட்டிருக்கோம். இன்ஃப்ளமேட்டரி லீனியர் வெரிகோசல் எபிடெர்மல் நர்வஸ் டயக்னோசிஸாக இருக்கலாம், அல்லது லீனியர் லைக்கன் பிளானஸாக இருந்திருக்கலாம். இது ரெண்டுல எந்தது இருந்தது, IL-1 அல்லது LLP என்று சொல்வார்கள். ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் ஆக்சுவலா அந்த போட்டோ நம்ம கிட்ட இல்லை, இப்போ உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பேஷண்ட்னா, அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் அதாவது நான் சொன்ன அந்த ஹைப்பர் பிக்மெண்டேட் ஒரு கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு தான் இருக்கும், திக்கான ஸ்கின்னு ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று LLP ஆக இருக்கலாம், அல்லது IL-1 என்று சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனாக இருக்கலாம். அந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு லேசர் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் அப்ளை அது பண்ணியிருக்கிறாங்க. கிரேட் 2லையும் ஸ்டீராய்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேஷண்ட்டுக்கு IL-1 ஆர் LLP வித் எக்ஸிமா, இதுதான் டயக்னோசிஸ். அதுக்கு பிறகு இவங்க ஸ்டீராய்டு அப்ளை பண்றது, ஸ்டீராய்டு இன்டேக், லேசர் சிகிச்சைக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு ரியாக்டிவ் ஃபேஸ் ஆகி அவங்களுக்கு என்னவா இருக்கலாம்னு சொன்னா, இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி பார்க்கும்போது சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ் சொல்லியிருக்காங்க. சொரியாசிஸ் போட்டு இருக்கக்கூடிய டெர்மடைட்டிஸ் சொல்லியிருக்காங்க. சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சொரியாசிஸ் லீஷனாக இருந்திருந்தால் உடம்பில் மற்ற பகுதிகளிலும் வந்து இருக்கும், மற்ற பகுதியில் இல்லை. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடியில் சஜஸ்டிவ் சொரியாசிஃபார்ம் டெர்மடைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டெர்மடைட்டிஸ் வந்திருக்குது. அப்போ ஒரு ரியாக்டிவ் ஃபேஸ்ல டெர்மடைட்டிஸ் மீன்ஸ் எக்ஸிமா வந்திருக்குது. அப்புறம் சொரியாசிஸ் உடம்புல எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லை. முழங்கை எல்போ ஜாயின், போத் எல்போ ஜாயின்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு பொட்டாட்டம் ஒரு லீஷன் இருக்குது, ஒரு ஸ்கேல்ஸ் இருக்குது. அது இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதுதான் இவங்களுக்கு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி இப்போ சிம்மெட்டிக்கலா இன்னொரு கால்லையும் அந்த இடத்துல வந்துடுச்சு. இதுதான் இந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷன். அதனாலதான் நம்ம ரியாக்டிவ் எக்ஸிமா அப்படின்றத நம்ம போட்டுருக்கோம். நத்திங் பட் ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி அதை தொடர்ந்து வந்திருக்குது. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேசர் பண்ணும்போது இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து விடுகிறது. இது உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரி வந்திருந்திருக்கலாம், அல்லது டெர்மடைட்டிஸா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு கன்வெர்ட் ஆயிருக்குது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சொரியாசிஸோ எக்ஸிமாவோ என்னவாக இருந்தாலும்
தயவு செய்து நீங்கள் அது மேலே வந்து ரியாக்ட் ஆகிற அளவுக்கு ஸ்டீராய்டு அப்ளிகேஷனை ப்ளீஸ் டூ கைண்ட்லி அவாய்ட் இட் அண்ட் ஆல்சோ டூ அவாய்ட் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸ்டீராய்டு அப்ளிகேஷன் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் அவாய்ட் பண்ணுங்கள். உடனே நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவரை சித்தா மருத்துவரை அணுகி ரசாயன சிகிச்சையை மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த தோல் நோய்களை விரைவாக குணப்படுத்த இயலும் என்பதை நான் வந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இது வந்து சஜஸ்டிவ் சொரியாசிஸ் ஃபார்ம் டெர்மடைட்டிஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு, ரியாக்டிவ் எக்ஸிமாவாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் modern medicine interventions in this Siddha field and also in the skin diseases. Please do see a Siddha doctor soon. Thanks. Next ஒரு case, interesting case பார்க்கலாம். இது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து லைப்டாய்ட் வாஸ்குலோபதி. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரானிக் எக்ஸிமா கேஸ் தான். கிளியர் ஆஸ் வி கேன் சி கால் இடுக்குகள், காலில் லெக்கினிஃபிகேஷன் இருக்குது, சிமெட்ரிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்குது, லைக்கினிஃபிகேஷன் இருக்குது, சிமெட்ரிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, எலிவேட்டட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், லைக்கினிஃபிகேஷன், சிமெட்ரிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்கனால இது வந்து க்ரானிக் எக்ஸிமான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். மே ஆல்சோ பி இந்த கேஸ் என்னென்னா வந்து எக்ஸிமாவாக இருக்கலாம் அல்லது ஹெர்பஸ் ஜாஸ்டராக இருக்கலாம். இந்த கேஸு எக்ஸிமாவாக இருக்கலாம். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சில பேர் நினச்சிப்பாங்க, பட் இது வந்து எக்ஸிமா தான். இது வந்து லிவிடாய்ட் வாஸ்குலோபதியாகவும் இருக்கலாம். மே ஆல்சோ பி லிவிடாய்ட் வாஸ்குலோபதியாக இருக்கலாம். இது குறித்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த பேஷண்ட் பாருங்க, இவருக்கு வந்து முதுகுல வளர்ச்சி இருக்குது, சிவியர் எச்சிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரீசன் இருக்குது, இது ஒன்று இருக்குது. இது டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெசிகல்ஸ் மாதிரி இருக்கும், அக்கி மாதிரி இருக்கும். ஆனால் இது அக்கி அல்ல. இது இச்சிங் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். அக்கி இருக்குதா இல்லையாங்கிறத இது வந்து நீங்க வெசிகல்ஸ் இருக்குதா, எவ்வளவு நாளா இருக்குது, காந்துதா, எரிச்சல் இருக்குதா கேள்வி ரொம்ப முக்கியம். அரிப்பு இருக்குதா, எரிச்சல் இருக்குதா அப்படின்னு பாருங்க. இது சின்ன சின்ன வெசிகல்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா நடுவுல பாருங்க ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. அதனால இது டிபிக்கல் கேஸ் ஆஃப் எக்ஸிமா தான். அதனால இது வந்து வெசிகல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அக்கின்னு டயக்னோசிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்க மறக்காம கேட்கிற கேள்வி, பேர்னிங் சென்சேஷன் பயங்கரமா இருக்குதான்றதை மறக்காம கேட்கணும். அது இந்த தம்பிக்கு எரிச்சு அரிப்பு, அரிப்பு மட்டும் தான் இருக்கு. காந்தல் இல்ல தம்பி, ஒண்ணுமே இல்ல, அரிப்பு இல்ல. இந்த பேஷண்ட் பாருங்க, இவருக்கு வந்து முதுகுல வளர்ச்சி இருக்குது, சிவியர் எச்சிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரீசன் இருக்குது, இது ஒண்ணு இருக்குது. இது டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெசிகல்ஸ் மாதிரி இருக்கும், அக்கி மாதிரி இருக்கும். ஆனா இது அக்கி அல்ல. இது இச்சிங் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். அக்கி இருக்குதா இல்லையாங்கிறத இது வந்து நீங்க வெசிகல்ஸ் இருக்குதா, எவ்வளவு நாளா இருக்குது, காந்துதா, எரிச்சல் இருக்குதா கேள்வி ரொம்ப முக்கியம். அரிப்பு இருக்குதா, எரிச்சல் இருக்குதா அப்படின்னு பாருங்க. இது சின்ன சின்ன வெசிகல்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா நடுவுல பாருங்க ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. அதனால இது டிபிக்கல் கேஸ் ஆஃப் எக்ஸிமா தான். அதனால இது வந்து வெசிகல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அக்கின்னு டயக்னோசிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்க மறக்காம கேட்கிற கேள்வி, பேர்னிங் சென்சேஷன் பயங்கரமா இருக்குதான்றதை மறக்காம கேட்கணும். அது இந்த தம்பிக்கு எரிச்சு அரிப்பு, அரிப்பு மட்டும் தான் இருக்கு. காந்தல் இல்ல தம்பி, ஒண்ணுமே இல்ல, அரிப்பு இல்ல. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அற்புதமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தம்பிக்கு வந்து எக்ஸிமா இல்லை, ஹெர்பஸ் ஜாஸ்டரும் கிடையாது. இது வந்து லிவிடாய்ட் வாஸ்குலோபதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிடாய்ட் வாஸ்குலோபதியாக இருக்கலாம். இது வந்து ஹெர்பஸ் ஜாஸ்டர் கிடையாது, அக்கி கிடையாது, கைண்ட் ஆஃப் வாஸ்குலோபதி தான், கைண்ட் ஆஃப் எக்ஸிமா தான். இதை பற்றி லிவிடாய்ட் வாஸ்குலோபதி என்னென்னு இன்னும் நல்லா பார்த்தோன்னா,
லீவ்டாய்ட் வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது ஒரு ரேராக க்ரானிக்காக இருக்கக்கூடிய பெயின் த்ராம்போ அக்ளூசிவ் டிசீஸ் ஆஃப் த ஸ்கின். அங்கே வந்து ஒரு பிளேட்லெட் அக்ளூஷனால இந்த ஸ்கின்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. இது லோவர் லெக்ஸ்லேயும் ஆங்கிள்ஸ்லேயும் இது வந்து லோவர் லெக்ஸ்லேயும் ஆங்கிள்ஸ்லேயும் பாதிக்கப்படும். கெரஸ் பை லிவிடோ ரெஸ்மோஸ் அண்ட் பெயின்ஃபுல் அல்சர்ஸ், வெளியே இருக்கக்கூடிய அல்சர்ஸ் இருக்கும். அட்ரோஃபி பிளான்ச் இருக்கும். ஸ்டெம்ஸ் டு பிளட் கிளாட்ஸ் அண்ட் ஸ்மால் டவல்சஸ் அதர் தன் இன்ஃப்ளமேஷன். ஒரு எரிப்போ இதனாலேயும் வந்து ஹைப்பர் கோஆகுலேட்டட் ஸ்டேஜ் ஆட்டோமின் டிசார்டராக இருக்கும். யங் பீப்புளுக்கு தான் இருக்கும். எக்ஸ்க்ரூஷன் ரெக்கரிங் ஷாலோ அல்சர்ஸ் வந்து ஆங்கிள்ஸ், அட்ரோஃபி பிளான்ச், ஸ்மால் ஐவரி ஒயிட் ஸ்மூத் டிப்ரெஸ் ஸ்கார்ஸ் இருக்கும். அட்ரோஃபி பிளான்ச்னு சொல்லக்கூடியது இருக்கும். ரெட் டு பர்பிள் நெட் லைக் ப்ரோக்கன் பேட்டர்ன் வந்து ஸ்கின் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து அக்கி மாதிரி ப்ரெஷர் இருக்குது, பட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கிளாட்டிங் ஆஃப் த பிளேட்லெஸ் கால்டஸ் லீவ்டாய்ட் வாஸ்குலோபதி, ஐடி வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது, லீவ்டாய்டு வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது. லீவ்டாய்டு வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது. லீவ்டாய்ட் வாஸ்குலோபதினா என்னது? இது ஒரு பிளேட்லெட் கிளாட்டிங் ஃபார்மேஷன் காசஸ் அந்த மாதிரி. இது பெயின்ஃபுல்லோ இச்சிங்கோ இதாக இருக்குது. ரெக்கரண்ட்டாக இருக்கும். ஷாலோ பர்ன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வள்ளியூரில் வந்து இவங்களுக்கு 17 மேலுக்கு என்ன பார்த்தீங்கன்னா க்ரானிக். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸிமாவுடைய ஹபிசாஸ்டரும் இது வந்து லீவ்டாய்ட் வாஸ்குலோபதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இது என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ரானிக் எக்ஸிமான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சுதுமல்லேருந்து வந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இது இதுதான் வந்து லீவ்டாய்ட் வாஸ்குலோபதின்னு சொல்லுறாங்க. இல்லைன்னு கிடையாது. இன்ஸ்டெட் இட் இஸ் வெரிகோஸ் எப்டெமல் லீனர் லைக்கன் பிளானஸே எதுவுமே கிடையாது. இது வந்து லீவ்டாய்ட் வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது. அங்கே கிளாட்லெட் ஃபார்மேஷனால வருது லீவ்டாய்ட் வாஸ்குலோபதி. சொரியாசிஸ் டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடியது. இது வந்து கார்ல இன்ஃப்ளமேட்டரி வெரிகோஸ் எபிடெமல் நர்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. Irregular menstruation since past 2 years, obesity, bleaching waist, last 1 year suggested that normalcy இருக்கான்னு பார்க்கணும். இன்ஃப்ளமேட்டரி வெரிகோஸ் எபிடெமல் நர்வ்ஸ் இருக்கா? இது வந்து இப்போ ரியாக்டிவ் எக்ஸிமாவாக மாறி இருக்கிறது.
எக்ஸிமா தான் இதை ஹெர்பஸ் ஜாஸ்டர் என்று சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸிமா தான் ஹெர்பஸ் ஜாஸ்டர் கிடையாது. இது வந்து வாஸ்குலோபதி கிடையாது, லீவ்டாய்டு வாஸ்குலோபதி. அதுதான் இதுதான் வந்து லீவ்டாய்டு வாஸ்குலோபதின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோன்னா எக்ஸிமா ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லக்கூடியது இந்த பேஷண்ட் இது வந்து இவங்களுக்கு தான் வந்து க்ரானிக் எக்ஸிமான்னு பார்த்தோம். இது வந்து ஏஜ் 30 மேல இருக்கிறது. பாமோ பிளான்டர் சொரியாசிஸ் இருக்குது. பாம்லேயும் பிளான்டார் ரீஜியன்லேயும் சொரியாசிஸ் மாதிரி ப்ரெசண்ட் ஆயிருக்கு. சொரியாசிஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சொரியாசிஸோட உங்களுக்கு எக்ஸிமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லைக் இனிஃபிகேஷன், சிமெட்ரிக்கல் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ எங்களுக்கு பாமா பிளான்டார் சொரியாசிஸ் அலாங் வித் எக்ஸிமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபீமேல் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கால்களில் சொரியாசிஸோட எக்ஸிமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு தீர்வு கிடைக்கணுமாறு ஆண்டவரை நம் ஜெபித்துக்கொள்வோமாக. ஏசப்பாங்க நல்ல சுகத்தனுக்காக நன்றி ஏசப்பா. ஈசு சுவாமி, நன்றி சுவாமி. க்ரானிக் எக்ஸிமா பார்த்தோம், பாமா பிளான்டார் சொரியாசிஸ் பார்த்தோம், அப்போ ஒரு க்ரானிக் எக்ஸிமா கேஸும் பார்த்தோம். ஸோ ஒரு க்ரானிக் எக்ஸிமா கேஸு ப்ளஸ் பாமா பிளான்டார் சொரியாசிஸ் கேஸ் பார்த்தோம். இப்போது ஒரு விஜிலிகோ கேஸ்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.